Hi friends, welcome to Cookie Jeffina Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணிட்டு ஒரு 3 புக் ஷீட்டை இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஒரு ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் அதோட குவான்டிட்டி அதோட பிரைஸ் நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். அதே செகண்ட் புக் ஷீட்ல மார்க் ஷீட் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இது தேர்ட் என்ன ரேண்டமாக குவான்டிட்டி மார்க்ஸ் மட்டும் ரேண்டமாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே 3 புக் ஷீட்டில் இப்போ நமக்கு தேர்ட் ஒன் தேவையில்லை. அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ற ஷார்ட்கட் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேர்ட் புக் ஷீட் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவை கிடையாது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+W. இந்த ரெண்டு பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் அந்த புக் ஷீட் எக்ஸல் புக் ஷீட் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஆகிற இங்கே மார்க் ஷீட்டையும் இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம திரும்ப அதே ஷார்ட்கட் கீ Ctrl+W கொடுத்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக இந்த ஃப்ரூட் ஐட்டம்ஸ் இருக்கிற புக் ஷீட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப அதே ஷார்ட்கட் கீ தான் Ctrl+W கொடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எக்ஸல் அதில் இருக்க டாக்குமெண்ட்டை தான் க்ளோஸ் பண்ணுறோமோ தவிர மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரே க்ளோஸ் பண்ணலை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும். Ctrl+W இந்த ஷார்ட்கட் எதுக்காகனா அந்த புக் ஷீட்டை டாக்குமெண்ட் ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.